முதலமைச்சரானதை மறந்துட்டு எல்லா நிலைப்பாட்டையும் மறந்து ஆட்டோமேட்டிக்காக அவராக பேசிகிட்டு இருந்தார். இப்போ எங்கள் ஆளுங்க என்ன கேள்வி கேட்டேன்னா, ஐயோ நீ எதுக்கு மைக்கிட்ட வந்த, என்ன பேசுகிற, என்ன சொல்கிற, உன்னை நாங்கள் எப்படி கூப்பிடுறது? ஏன்னா அவர் கூப்பிடுறதே என்ன ப்ரோம்பரு, இல்லைன்னா திடீர்னு அங்கிள்ம்பார். அதனால் இந்த பாணியெல்லாம் அவர் போயிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் முதலமைச்சராக இருந்தோம், இப்போ அவர் முதலமைச்சர். அதனால் நாங்கள் இப்போ அவர் எப்படி கூப்பிடணும்? இனிமேல் எங்கள் அண்ணன் ராஜா சொன்ன மாதிரி என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, இப்படி தான் நாங்கள் கூப்பிட்டாகணும். அந்த பாணியை அவருக்கு பயன்படுத்தினார். காதில் உழுவுன்னு தான் பயன்படுத்தினார். நாங்கள் காமெடிக்கு கூட அதை யூஸ் பண்ணலை. ஆனால் என்ன அதனால் கேள்வி வந்தது, அவர்கிட்ட என்ன பதில் வந்தது பாருங்கள். கட்சியிலேருந்து ஒரு செய்தி தொடர்பாளர் கூட இது வரைக்கும் அதுக்கு ஒரு பதில் கூட யாரும் சொல்லலை. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பதிலே எவனுக்கு தெரியாது. அது ஒரு சினிமா செட்டு மாதிரி இருக்குது. இப்போ செக்ரட்டரியேட்டு ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. மொத்த கட்சியும் போய் விடுதலை சிறுத்தைக்கு அது பார்ட்டி ஆஃபீஸு, அங்கே கம்யூனிஸ்ட்டுக்கும் பார்ட்டி ஆஃபீஸு, ஐயுஎம்எலுக்கும் பார்ட்டி ஆஃபீஸு. காங்கிரஸ் இது வரைக்கும் அந்த பக்கமே போனதில்லை. இப்போ பார்த்தா காங்கிரஸும் ஒட்டுமொத்த காங்கிரஸும் உள்ளே படுத்துருக்கானுங்க. ஒருவேளை உள்ளே இலவசமாக மோர் காப்பி டீ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அதை விட்டே வெளில வர மாட்டேன்றான். அப்போ மொத்த கட்சிக்கும் பார்ட்டி ஆஃபீஸாக இப்போ எங்கே இருக்குன்னா செக்ரட்டரியேட் இருக்குது. அப்போனா தமிழக அரசியல் களம் எப்படி மாறி இருக்குது? இதனால தான் கேட்டோம், வாட் ப்ரோ, ஒய் ப்ரோன்னு. நீங்கள் தான் பழிய முதலமைச்சர் மேலே போடுறீங்க அப்படிங்கிறது தான் அவர் அன்னைக்கு திருச்சி கூட்டத்தில் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு. செஞ்சதெல்லாம் நீங்கள் பழியை என் மேலே போடுறீங்கன்றார். இப்போ நாங்கள் என்ன மேடம் செஞ்சோம்? பழி இவர் மேலே போடுறது. நாங்கள் செஞ்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மையை செஞ்சோம், நல்ல திட்டங்களை கொடுத்தோம். திரும்பி திரும்பி போய் அங்கேயே நின்னோம். இதை நம்பி எங்கள் கூட கூட்டணி ஒரு 10 டிக்கெட் வந்தது. 22 கட்சி கூட்டணி சேர்ந்தோம். ஜெயிச்ச 5 கட்சியை காணான்னு இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு தேரணும். எங்கடா அண்ணா அது போயிடுச்சு. அடிக்கடி எங்கள்கிட்ட கேட்குறான் பாருங்க, தோல்விக்கு பின்னணி என்னான்னா, பின்னாடி இருந்த அணியெல்லாம் காணாம். இதை இப்போ எங்களோட தோல்வியாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, இல்லை நாங்கள் தோத்துட்டோங்கிறதெல்லாம் நாங்கள் பெருசுப்படுத்தவே இல்லை. ஏன்னா இது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று. திமுக மாதிரி அதிகமாக தோற்றவனும் கிடையாது, திமுக மாதிரி அதிக இடங்களை வென்றவனும் தமிழ்நாடு வரலாறு இந்திய வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி நாங்கள். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, நாங்கள் இவ்வளவும் பண்ணிவிட்டு எங்களுக்கு பின்னால் இருந்தவனெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீ ஆட்சி அமைச்சிட்டு இப்போ அங்கே உட்காந்து எங்ககிட்ட வந்து திரும்பியும் மறுபடியும் திமுகவுக்கும் டிவிக்காவுக்கும் தான் போட்டின்னு இங்கே பேசுகிறியே, வாட் ப்ரோ. இப்போ என்ன நீ பேசுகிறது எங்களுக்கு புரிஞ்சுது. நாங்கள் என்ன போகணும், பதில் சொல்லணும். இப்போ எங்களுக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறதுனே தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு தெரியும். இப்போ ஆளுங்கட்சியில் ஏதாவது கேட்கணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மாற்றம் வரும்னு சொன்னேன். என்னையா மாற்றம் வரும்னா, நாங்கள் இருக்கும்போதாவது 1-2 இந்த பாலியல் குற்றச்சாட்டு 1-2 இடத்துல நடந்தது. அதையாவது எங்கள் போலீஸ் ஓடி ஓடி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. நாங்கள் உடனே பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டோம், தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டோம். அதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இனிமேல் சட்டமே இல்லை மேடம். போலீஸுக்கு தான் வேலை, அரசியல்வாதிக்கு வேலையே இல்லை. இப்போ இனிமேல் எந்த அரசியல்வாதி இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்துட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். சினிமா படம் மாதிரி அவர் நிர்வாகிகளை விட்டு இந்த பக்கம் ஆண்டன் பாலசிங்க மாதிரி ஒருத்தர் வச்சுருக்காரு, இந்த பக்கம் மைக் டைசன், புருஸ்லி, மைக் டைசன் வச்சுருக்காரு. எல்லாரையும் இறக்கி விட்டு நீங்கள் போய் ஊர் ஊராக போய் திருடனை பிடிக்குன்னு சொல்லுவார். ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சிங்கப்பெண் படைன்னு ஒரு படையை உருவாக்குறாங்க. அந்த படை இப்போ என்ன படை, என்ன எங்கே இருக்குன்னே தெரியலையே. அது என்ன செய்யும்? இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த சிங்கப்பெண் படைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லணும். சிங்கப்பெண் படை ஒன்று ஜீப்போட வந்துடும். இதானே, வேறு ஒன்றும் செய்யறதில்லை. பிடிச்சிட்டு வந்து உடனே உள்ள கேபின்லேயே 2 தூக்கு கயிறு வச்சுருக்குமா, இல்லை ஜெயில் கட்டியிருக்குமா, அப்படியே தண்டனைக்குரிய தீர்ப்பை எழுதி ஜெயிலில் போட்டுருமா, இல்லை தூக்கில் போட்டுருமா? என்ன இது எனக்கு புரியலை. நான் கேட்குறேன், அப்போ இது சிங்கப்பெண் படைன்னா இது வரைக்கும் வேலை பார்த்த பொண்ணெல்லாம் யார்? பெண் போலீஸ்லாம் யார்? இந்த பெண் போலீஸுன்னு ஒன்று உருவாக்கின தலைவன் பேர் தெரியுமா? தலைவன் உனக்கு அடையாளம் தெரியுமா? அதுக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கின தலைவியாவது தெரியுமா? இந்த 2மே தெரியாத உனக்கு சிங்கப்பெண் படையின்றிய அது என்னன்னாலும் எனக்கு விளக்குங்க. ஒன்றுமே கிடையாது.
என்ன இது, எதுக்கு இது இவ்வளோ ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டம் மாதிரி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு காவல்துறையில் இடமில்லைன்னு சொன்ன காலம் ஒன்று உண்டு. அந்த காலகட்டத்திலேயே இனி பெண்களுக்கு உரிய அந்தஸ்து உண்டு, சம உரிமை உண்டுன்னு இந்த பெண்களுக்குன்னு உண்டான காவல்துறையை உருவாக்கின தலைவர் கலைஞர். அது பாராட்டுதலுக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இத்தனை ஐபிஎஸ் கொடுத்துருக்கோம், இவ்வளோ அதிகாரி கொடுத்துருக்கோம், இவ்வளோ கான்ஸ்டபிள் கொடுத்துருக்கோம், வருஷத்துக்கு இத்தனை 1000 பேர் வேலைக்கு போகிறீங்க. இப்போ சிங்கப்பெண் படைக்கு என்ன வேலை எனக்கு புரியலை. ஒருவேளை அது சினிமா போலீஸ் மாதிரி அவர் சோசப் விஜய் முதலமைச்சர் டைரெக்டாக சிங்கப்பெண் படைகிட்ட தான் பேசுவாராங்கிறது எனக்கு தெரியல. தண்டனை இவ்வளோ தான் மேடம், அதிகபட்சம் தூக்கு தண்டனை கொடுத்துட்டோம். நேர்மையான அதிகாரிகளை நான் நியமிச்சிருக்கேன் இப்பன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு திருச்சியில். அப்போ ஏற்கனவே இருந்தாலும் பிராடா, அப்போ அந்த ஏற்கனவே இந்த சிட்டி கமிஷனர் தூக்கி இப்போ லஞ்ச ஒழிப்பில் போட்டிருக்கீங்களே எப்படி? இப்போ ஏற்கனவே இருந்த டிஜிபி, டிஐஜி, அத்தனை போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஃப்ராடா? இது அப்படியே அந்த அதிகாரிகள் கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன். அது அவரே அதுக்கு பேச்சுக்கு முடிவு பண்ணிட்டோம். நேர்மையான அதிகாரிகளை இப்போ தான் போட்டிருக்கோன்னா அப்போ முன்னால் இருந்ததெல்லாம் முடிச்சு வைக்க ஃப்ராடா எப்படி எடுத்துக்கிறது? இதை யார் போய் கேட்கணும்? அத்தனை ஆஃபீஸரும் சிஎம்மை பார்த்து கேட்கட்டும். அது சிஎம்மாக இருந்தால் பரவாயில்ல, அது சினிமா போலீஸு. அவரே சினிமா படத்தில் போலீஸாக நடித்தவர், அதனால் அந்த அருமை அவருக்கு தான் தெரியும். அதனால் இந்த போலீஸு ஒரிஜினல் போலீஸு டூப்ளிகேட்டு போலீஸ் சிஎம்கிட்ட போய் கேட்கட்டும், அவங்களுக்கு கூட அதை விட்டுருவோம். நாங்கள் தெளிவாக இருந்தோம். காவல்துறையில் தயவுதாட்சனை பார்க்காம காவல்துறையை ஃப்ரீயாக விட்டுருந்தோம். எந்த நெருக்கடியும் கொடுக்கல திமுக ஆட்சியில். ஒரு திமுககாரங்க கூட போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எஸ்ஐயை மிரட்டியிருக்கோம், இன்ஸ்பெக்டர் மிரட்டியிருக்கோங்கிற பேச்சுக்கே வரல. ஆட்சிக்கு வந்து 4ஆம் நாள் இன்ஸ்பெக்டரோட போய் ஒரு தாவேக்கா ஒரு எம்எல்ஏ 2 பேரும் சட்டையை பிடிச்சிக்காத குறைக்கி ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, தாலி கட்டலாமா வேணாமா, அந்த ஆள் தாலி கட்டக்கூடாதுங்கிறான், இந்த ஆள் தாலி கட்டுவாங்கிறான். அங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. தாவேக்கா எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டரும் சண்டை போட்டுட்டாங்க ஒரு புறம். அடுத்த மறுநாளே இன்ஸ்பெக்டர் காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிட்டார். அப்போ இது ஆளுங்கட்சியோட அத்துமீறல் தானே போலீஸில்? நான் கேட்குறேன், என்னன்னு தெரியுமா? எல்லாமே மீடியாவில் ஓடுது, என்னன்னே தெரியாது. இதுதான் இனிமேல் நடக்கும். இப்போ தாவேக்காரன் தூத்துக்குடிக்காரனும் ராமநாடுக்காரனும், இவன் ஒரு மாவட்ட இளைஞர் அமைப்பாளர், அவன் ஒரு மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர், 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். இன்றைக்கி தினமலர் எடுத்து படிங்க. ஏன்னா அது பெரிய மனுஷன் பத்திரிக்கை, அது திமுகவுக்கு எதிராக தான் எழுதும். இப்போ தான் அது என்ன யாரை பற்றி எழுதுன்னு தெரியாமல் எழுதிட்டு இருக்காங்க. போய் படித்து பாருங்கள். 2 பேரும் தாவேக்கா. இப்போ பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு தான் பார்ட்டி வச்சுருக்கீங்களாப்பா? எங்களை சொன்னீங்களே, இப்போ என்ன நடக்குதுங்க? நாங்கள் ஆண் பெண் பாகுபாடு பார்க்காத ஒரு வரியை கண்டுபிடிச்சி உடன்பிறப்பேன்னு கூப்பிட்டோம். அப்போ பெண்களை பார்த்தாலும் எங்களுக்கு ஆண்களை பார்த்தாலும் என்ன உணர்வு வரும்? உடன்பிறப்புங்கிற உணர்வு தான் வரும். உன் கட்சியில் அப்படியா சொல்கிற? எவனையே பார்க்குற புறங்கிற, இன்னொருத்தனை பார்த்தா புறாங்கிறான். இது என்ன அர்த்தம்? அப்போ இது எப்படி போகுது? அப்போ ஆளுங்கட்சி இனிமேல் தப்பு பண்ணுறவனும் அவனும் இல்லை, காப்பாற்றுற இடத்துல போலீஸு. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வைத்து பேசிட்டா போலீஸு வெயிட்டிங் லிஸ்ட் போயிடுது, இன்ஸ்பெக்டர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் தொங்கிட்டு இருக்காரு. அப்போ இனிமேல் எப்படி நடக்கும்? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் எப்படி பெரிய மாற்றத்தை உருவாக்கும்?